இப்போ திரிஷா மேலேயும் அழுத்தம் கொடுக்கப்படுதுங்க. அது நடிக்கக்கூடாது, எங்கேயும் ஃபங்க்ஷன் போகக்கூடாது, உன்னை இன்வைட் பண்ண சீஃப் கெஸ்ட்டாக போகக்கூடாது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி கல்யாணங்கிற பேரில் அந்த பொண்ணை லாக் பண்ணுறதுக்கான வேலைகள் சம்மந்த பேசும்போது தான் திரிஷா யோசிக்கிறாங்க. ஆஹா, இது நம்மளை என்னதான் இருந்தாலும் இந்த தங்க கூண்டுனா கூட அதுக்குள்ளே கீழே அடைப்பட்டு கிடக்க முடியுமா? இப்போ வேணான்னு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிரேக் அது, செகண்ட் பிரேக்கும் அதான் மேரேஜ் பிறகு தகவல் வரும்போது அவங்க டோட்டலாக டிப்ரெஷன் வேணான்னு முடிவுக்கு வந்து அந்த கல்யாணம் வரைக்கும் போனது கூட அந்த மேரேஜ் நின்றுச்சு. இது ஒரு சந்தர்ப்பத்தில் அம்மா என்ன சொல்கிறாங்க, இப்படி தான் திரிஷாவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது நடந்து போச்சு. இப்போ மீண்டும் சில சிக்கல்கள் வருது அப்படிங்கும்போது அந்த நடந்த விஷயத்தில் திரிஷா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏம்மா, நான் இப்படி இருந்தது மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று பிரேக் ஆச்சு, செகண்ட் நீங்கள்லாம் சொன்னீங்க, பண்ணுனே என்ன கேள்விகள் வந்தது, இது கண்டிப்பாக லைஃப் நல்லா இருக்காதும்மா, தயவுசெய்து இப்போ இந்த நடக்கிற மேட்ருக்கு என்னங்கிறத முடிவு பண்ணுறேன், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டாச்சு, இனி நான் கொஞ்சம் ஃப்ரீடமாகவே இருந்துடுறேன். இந்த ரிலேஷன்ஷிப் மேலே, இந்த மேரேஜ் மேலே நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியாமல் நிறைய கேள்விகள் என்கிட்ட 2 பேருமே கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு விளக்கம் கொடுக்க முடியாதும்மா, அம்மாங்கிட்ட ஓரளவு தான் என்னால் பேச முடியும்னு சொல்லி அவர் ஃபீலிங்கோடு ஒரு சொன்ன விஷயம் இப்போ நடந்தது. இப்போ எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ திரிஷாவோட அம்மா மேரேஜ் பண்ணது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும். கீர்த்தி சுரேஷ் நடந்து நீ தானே சொன்ன, உனக்கு ஒரு மேரேஜ் நடந்ததுன்னா அது முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு திரிஷாவோட அம்மா விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. திரிஷாவுக்கு மேரேஜ் பண்ணுறதுல உடன்பாடு இல்லைங்கிற அளவில் அவங்க ஒரு சஃபரான முடிவு எடுத்து இருக்காங்க. இப்போது ஒருவேளை திரிஷாவுக்கு மேரேஜ் பண்ணி போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ எப்படியோ விஜயோட லிங்க் பண்ணும்ல. இப்போ விஜயோட லேட்டஸ்ட்டாக யார் நடிச்சிட்ருக்காங்க, பூஜா ஆக்டே பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல வேளை ராஷ்மிகா அவங்க பிப்ரவரி 26 மேரேஜில் தப்பிச்சு போக போகிறாங்க. இப்போ பூஜா ஆக்டே, ஓ கீர்த்தி சுரேஷ் முடிஞ்சு, சரி திரிஷா முடிஞ்சு போச்சா, ரைட்டு, அடுத்து யாருப்பா, ஓ ராஷ்மிகா அவங்க மேரேஜ் பண்ணிட்டு, அப்புறம் யாருமே இல்லை, ஸோ பூஜா ஆக்டே. அடுத்து திரிஷாவை விட்டுறது பிறகு பூஜா ஆக்டே விஜய் பற்றியான விஷயங்களை அடுத்த காட்சிக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா திரிஷா சொல்லிகிட்டு இருக்காங்க.